கருணாநிதி தான் 5 முறை ஆண்டதுனால அவர் தமிழ் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கிறார். இதை கேட்டுட்டு ஒருத்தருக்கும் கோபம் இல்லைல்ல. அப்போ ஒரு இன உணர்வு மான உணர்வு கெட்டு போன ஒரு ஈன கூட்டமா நம்ம மாறிட்டதுனால முன்னாள் முதல்வர் கருணாநிதியை தமிழ்க்கடவுள் என கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். கடவுள் கருணாநிதி தான் 5 முறை ஆண்டதுனால அவர் தமிழ் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கிறார். இதை கேட்டுட்டு ஒருத்தருக்கும் கோபம் இல்லைல்ல. அப்போ ஒரு இன உணர்வு மான உணர்வு கெட்டு போன ஒரு ஈன கூட்டமா நம்ம மாறிட்டதுனால எதையும் பேச முடியுது. ஏன் இங்க கட்டின நூலகத்துக்கு 200 கோடி 150 கோடியில் கட்டின நூலகத்துக்கு எங்க தாத்தா இப்போ வள்ளல் பாண்டித்துரை தேவர் பேரை வைக்க முடியாது, எங்க பாட்டனார் பேரை வைக்க முடியாத? அவன் 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சான். இன்னொரு பாட்டன் கப்பல் ஓட்டும் போது 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கு நன்கொடையா கொடுத்தான். வள்ளல் பாண்டித்துரை தேவர் தானே, அவர் பேரை வைக்க கூடாதா? ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க தாத்தா மூக்கையத்தவர் பேரை வைக்க கூடாதா? ஏன் எங்க அடையாளம் வந்துருமில்ல? சரி, இந்த விண்ணூர்தி நிலையத்துக்கு பேர் வைக்கணும். முத்துராமலிங்க தேவர் மூக்கையத்தவர் வச்சா தானே பிரச்சனை உனக்கு? பாண்டியன் நெடுஞ்செலியன் வையவனா கேள்வி கேட்டா பாப்போம். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு தமிழன் பேசுறத பாருங்க. ஒரு தமிழர்கள் கருணாநிதி தான் தமிழ் கடவுள்னு சொல்றத கேட்டுக்கிட்டு இந்த சனம் எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம், அற்ப பதவிக்கு அலைகிற கூட்டம் பெருகுனதுனால இந்த இனம் அவமானப்பட்டு நிக்குது. அற்ப 1 சீட்டு 2 சீட்டு ஒரு வாரிய பதவி, இதுக்கு போய் முட்டிக்கால் போட்டு நின்னுக்கிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு, அதை விட கொடுமை அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.